வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. அக்டோபர் 27 முதல்ல செப்டம்பரில் நடத்துகிற மாதிரி இருந்தது. பல காரணங்கள்னால நடத்த முடியல. அதுக்கு நம்ம டிஎம்கே ஒரு காரணம், உங்களுக்கே தெரியும். இப்போவே பயந்தா என்ன பண்ணுறது தம்பி, இப்போ தானே வந்திருக்கோம். வரும்போதே தொடக்கிட்டலாம் நடுங்குதே உங்களுக்கு. ஐடி விங்கை வச்சு ட்விட்டரு சோஷியல் மீடியாலாம் போட்டு பரபரப்பு பண்ணி அந்த கசிப்பு இந்த கசிப்புன்னு அச்சோ. அதே மாதிரி கோட்டு படம் வரும்போது கோட்டு படத்துக்கு தப்பான ரிவ்யூ தர சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கலைஞர் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார். கலைஞர் சொல்லுவார், யோ அவனை சும்மா விட்டாலே வளர மாட்டான், நீ ஏன் சும்மா நோண்டியே ஒருத்தனை பெரிய ஆக்கிடுவா போல இருக்கே. அதாவது நம்மளுக்குலாம் அந்த காலில் புண்ணு வந்து சின்ன வயசில் நம்மளுக்கு நோண்டி அது பெருசாகிடும் வைக்கிறோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் இவனுங்க டிஎம்கே. இந்த ஸ்டாலின்லாம் என்னத்தை கற்றுக்கிட்டாருன்னு தெரியல. நல்லவள். அதனால தான் கலைஞர் இருக்கும்போது இவர் முதல்வர் ஆக்கவே இல்லை போல இருக்குது. அவர் வீல் சேரில் இருக்கும்போது கூட இந்த ஸ்டாலின் மட்டும் வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான். உண்மையில எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கலைஞர்லாம் எப்படி எந்த மாதிரி ஒரு சாணக்கியத்தனமாக யோசிக்கிறவர். நல்லா ஞாபகம் இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் அவங்களாம் என்னென்னமோ சொல்லுவாங்க, இவர் கண்டிக்கவே மாட்டார். பட் கூலாக அவர் வேலையை பார்த்துட்டே இருப்பார். அந்த மாதிரி இருந்து அவர்கிட்ட என்னத்தை கற்றுக்கிட்டாங்கன்னு தெரில. பட் ஆனால் தளபதி கற்றுக்கிட்டார். அவனுங்க டூல் எடுத்து அவனுங்களுக்கே போடுறான். அந்த மாதிரி வந்து பெரியார் இது சிலையில் போய் மாலையை போட்டு, என்னடா இவன் பெரியார், இவன் நம்ம இதில் எடுத்துக்கிட்டான்னா அப்புறம் நம்மளே யார்? டேய் நீங்கள் சரியாக பண்ணலடா. திராவிடத்துலேயும் சில நல்ல விதத்தெல்லாம் இருக்குது, அதை நீங்கள் சரியாக பண்ணல. இப்போ தளபதி எடுத்துக்கிட்டார். அன்றைக்கி பார்க்கணுமே, சரியான ரிவிட்டு. படத்தில் வர ட்விஸ்ட்டு மாதிரி, கோட்டு படத்தில் வர ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. அதாவது காலங்கத்தால் வந்து மோதிக்கு விஷ் பண்ணார். உடனே இவன் பாடுறா பிஜேபியோட பி டீம்டா சி டீம்னா சொல்லிட்டு செம்ம கலை. ஐடிவிங்லாம் குதிச்சு விஜயை கலாச்சு டேக் போட்டு இவன் ஒரு சங்கீடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜாலியாக ஜிம்கானா அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா பிரியாணி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸில் நம்ம தளபதி பெரியார் சிலைக்கு டேரக்டாக போய் வச்சதுக்கப்புறம் இவனுக்கு ஐயோ என்ன பண்ணுறது, அடிக்கிறதா அடிக்கக்கூடாதா, தொடரதா தொடக்கூடாதா, ஐயோ தலைமை கழகமே, நம் இனத்தின் தலைவர் பெரியாரை பற்றியே சொல்லிட்டானே, பெரியார் மாலை போட்டு பெரியார் எப்படின்னா அடிக்கிறது, பெரியார் தான் நம்ம அரசியல், ஐயோ அப்படின்னு கதறி அவன் டூல் எடுத்து அவனையே போட்டார் பற்றியா. அதுதாங்க தளபதி. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சீரியஸாக அஃப்கோர்ஸ் பெரியார்கிட்ட சில குறைகள்லாம் இருக்குது. அவர் என்னென்னா அவர்கிட்ட நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி டிஎம்கே ஓன் டூல் எடுத்து உனக்கே போகிறோன்னு சொல்லிட்டு சரியான ஒரு அரசியல் மூவ். இதை கண்டிப்பாக இதை பார்த்து அப்படியே கதி கலங்கிட்டாங்க. இது எப்படி கதி கலங்கினாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள்னால், எப்போவுமே இந்த பெரியார் இது அப்போ வந்து பெரியார் நாள் அப்போ வந்து உதயநிதிலாம் பேசினதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி போய் அவர் பேசியிருக்காரு. போன வருஷம்லாம் பேசவே இல்லை. விஜய் போட்டதுக்கப்புறம் இவர் ஓடி போய் பெரியார் பற்றி ஒரு மீட்டிங் போட்டு அங்கே போய் பேசியிருக்காரு. அப்போது அவ்வளோ பயம் இருக்குது. அதான் ஓன் டூல் எடுத்து உனக்கே அதான் விஜய் என்ன சொல்கிறேன்னா, திராவிடத்துலேயே சில நல்ல கொள்கையெல்லாம் இருக்குது. ஆனால் இவனுங்க திராவிடத்தை உண்மையிலேயே இவனுங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா? ஃபாலோ பண்ணல. நான் ஃபாலோ பண்ணுவேன்டா, திராவிடத்தையும் ஃபாலோ பண்ணுவேன், தமிழர் அந்த பழைய பண்பாட்டையும் ஃபாலோ பண்ணுவேன், காமராஜரையும் ஃபாலோ பண்ணேன், நல்ல விஷயங்களாக ஃபாலோ பண்ணுவேன்டா. ஸோ இதுதான் தளபதியோட அரசியல். அம்பேத்கர் விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் நீங்கள் அம்பேத்கர் பெரியார் வச்சு நல்ல விதமாக ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை மக்களை பிரித்து ஆட்சி பண்ணுறீங்களான்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர் இந்த தலைவர்களை நல்ல விஷயங்களை வச்சு நல்லதை மட்டுமே ஃபாலோ பண்ணி நல்லதை மட்டுமே பண்ணுவோம். அதே மாதிரி இந்த உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது இப்போ கூட பாருங்கள், 200 கோடி தமிழ்நாட்டில் மட்டும் கோட்டு படம், மொத்தம் 400+ இன்னும் குடிவரில் 500 ஆக போகுது. இப்படி இருக்கும்போது இப்போ வந்து அரசியலுக்கு வந்து எவ்வளோ நல்லது பண்ணணும்னு நினைக்கும் போது, ஆஹா இந்த மாதிரி ஒரு தலைவர் கிடைக்காது. மக்கள் கண்டிப்பாக அவ்வளோ முட்டாள் கிடையாது. ஸோ இதுக்கே நீ இவ்வளோ அமைதியாக இவ்வளோ சைலண்ட் கில்லராக இருக்கும் போதே நீ இவ்வளோ பயப்படுறன்னா, நாளைக்கு மாநாட்டில் அவர் பேசும்போது எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதிரப்போகுது. இன்னொன்று கோட்டரை இப்படியெல்லாம் தர தேவையில்ல, எவ்வளோ கூட்டம் அல்லது மட்டும் பாரு. ஸோ மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் ரசிகர்கள், விஜய் தலைவரின் விருதுகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி சரியான அடியா? கலைஞரே பாராட்டிருப்பார். ஐயோ இவன்ப்பா என் மகனோட அறிவாளியாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு தளபதியை வந்து கண்டிப்பாக கலைஞரே பாராட்டியிருப்பார். எனிவே கைஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.